ஒரு விஷயத்தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் 12வது மாதம் தேவனை நாங்கள் கடந்து வந்திருக்கிற நாட்களை நன்றி அறிதலோடு திரும்பி பார்க்கிற நாட்கள். எங்களுக்கு இம்மட்டுமாய் உதவி செய்த கர்த்தருக்கு நாங்கள் எதை கொடுத்திருக்கிறோம்? என் வாழ்க்கையில் நாங்கள் கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மையானவைகள் என்ன? ஆண்டவரே, நாங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து சிந்தித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாய் நாங்கள் உலகத்திலே எதை செய்கிறோமோ அதுக்காக எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களோடு இருக்கட்டும். இந்த ஆராதனை வேளையிலே பங்கு பெற்றிருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் இருக்கிறது இருக்கட்டும். தியானிக்கிற வார்த்தை கூட உங்கள் இருதயத்திலே பதியத்தக்கதாகவும் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் எங்களை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா துதிக மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சற்று நேரம் நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை ஒரு தியாகத்தின் அடிப்படையிலே வாசிக்கக்கூடிய ஒன்று. யாரும் இந்த உலகத்திலே நேசிக்கிறவர்களை தவிர வேற எவருக்கும் எதையும் நினைச்ச முடியாது, கொடுக்க முன் வருவது கிடையாது. ஆனால் நம்மை நேசித்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் நினைச்ச முடியும், தொழுது கொள்ள முடிகிறது. மோசேக்கு கூட அவர் கடந்து செல்லும் பொழுது ஒரு முகத்தினுடைய பிரகாசத்தை நீ பார்க்க முடியாது என்று சொல்லுவார். அது உருவத்தை பார்க்கிறார். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய அன்பை மோசேக்கு அவர் காண்பித்திருக்கலாம். ஆனால் அன்பின் பூரணத்துவத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக காண்பிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்ததின் ஒரு நோக்கம், நம் மீது அவர் வைத்திருக்கிற அந்த அன்பு. ஒரு கொடுத்ததிலே ஒரு மகிழ்ச்சி பிதாவாகி தேவனுக்கு இருக்கிறது. ஒன்றை இந்த உலகத்திற்காக கொடுத்ததற்கு அவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே தான் அந்த வாடறிக்கை சொல்லும் பொழுது இவரில் பிரியமாயிருக்கிறேன், உன்னதத்தில் இருக்கிற அவருக்கு மகிமை. பூமியிலே ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை கொடுக்கிறார். கிறிஸ்துமஸ் என்பது கொடுத்தலின் ஆசீர்வாதம், அதுதான் அதனுடைய அர்த்தம். கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா கொடு, இல்லாதவர்களுக்கு கொடு என்பதல்ல, இயேசு கிறிஸ்துவை கொடு என்பதுதான். இயேசு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். நாம இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பண்ட மாற்றங்கள் இருக்கிறது. ஒரு காலத்துல பண்ட மாற்றம் முறை இருந்தது. அரிசி கொடுத்தா நமக்கு இன்னொரு தேவையானது, நம்ம இருக்கிற பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை நிச்சயம் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் மனுக்குலத்திற்கு அவர் தன்னுடைய ஒரே மகனை மனுஷ ரூபத்திலே கொடுத்தாரே, அதுதான் அவர் கொடுத்த கொடுத்தலின் ஆசீர்வாதம். இந்த மனுக்குலத்திற்கு அவர் எதற்காக இந்த மனுஷனாய் அவர் வர வேண்டும் என்பது, உன்னதத்தில் இருக்கிற அவருக்கு இவர் மூலமாய் மகிமையும் இவர் மூலமாய் பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு சமாதானமும் கொடுக்கத்தான். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியிலே நம்மால் எதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம்? உலக பொருள், அனித்தியமான உலக பொருள், அழிந்து போகிற உலக பொருள், இவைகளை நாம் நிச்சயம் கொடுப்போம். நேசிக்கிறவர்களுக்கு கொடுப்போம், நேசிக்காதவர்களை கண்டுகொள்வது கிடையாது. அதற்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படி. நம்ம நேசித்தால் நேசிப்போம். ஆனால் நேசிக்காத நம்மை அவர் நேசித்தாரே, அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். நேசிக்காதவர்களுக்கும் ஆண்டவரின் செய்கிறார், தன்னுடைய ஒரே மகனை, ஒரே குமாரனை கொடுக்கிறார். அறியாத ஜனங்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை அவமதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காகவும் தன்னுடைய ஒரே குமாரன் இந்த உலகத்திலே மானுட அவதாரமாய் கொடுத்து அவர் மூலமாய் ரட்சிப்பை கொடுத்தாரே, அந்த ரட்சிப்பை கனப்படுத்தும் விதமாக நாம் எதை இந்த உலகத்திலே இயேசுவுக்காக கொடுத்திருக்கிறோம்? நமக்காக அவர் செய்த அந்த தியாகத்திலே நாம் எதை கொடுத்திருக்கிறோம்? அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தன்னை குறித்தும் தன்னுடைய ஜனங்களை குறித்தும் ஜனங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். வாசித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். ஒன்று தசம் 3:8 சாரி 2:8 வாசி. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், சாரி 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். பவுல் இந்த தெசலோனிக்கருக்கு எழுதக்கூடிய இந்த கடிதத்தில் சொல்லக்கூடிய இதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது மன்னிதான். சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே அவருக்காக பிறருக்கு கொடுக்க வேண்டும். அவர் நமக்காக கொடுத்த அந்த சுவிசேஷம், நற்செய்தி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், பூமியிலே சமாதானம். இந்த நற்செய்தியை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லக்கூடியது அதுதான். தேவனுடைய சுவிசேஷத்தை கொடுத்ததும் அல்லாமல் அவர்களுக்காக ஜீவனையும் நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுக்காக எங்களுக்கு ஜீவனையும் கொடுக்கிறோம். எங்களுக்காக உயிர் தியாகம் கூட நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். ஆகவே தான் அதை பின்பற்றின பவுல் அப்போஸ்தலரும் இந்த வார்த்தையை குறித்து செய்கிறார், வைராக்கியமாக சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தான சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையே ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையே நமக்கு சமாதானம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையே பாவத்திலிருந்து மன்னிப்பு. இப்படி நிறைய காரியங்கள் என்ன இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நம்ம எழுதிக் கொண்டே போகலாம். ஆசீர்வாதமாக நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார். யாருக்கு அவர் தீமை செய்ததாக வேதாகமத்திலே பார்க்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எந்த சூழ்நிலையிலையும் அவரை குறித்து சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும், நற்செய்தியை சொல்ல வேண்டும், அவருடைய வந்த நோக்கத்தை சொல்ல வேண்டும். ஏனென்றால் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி எந்த சூழ்நிலையிலாவது அன்பின் நிமித்தம், கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம், கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் இந்த பிரசங்கத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்குது. பிரசங்கம் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்குது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லக்கூடிய காரியம் ஒன்லைன்ல முடிந்து போவது கிடையாது. ரட்சிப்பு சொல்லிடலாம் ஒரே வார்த்தையில். ஆனால் அதற்கு உள்ளாக இருக்கிற மிகப்பெரிய மன்னிப்பு, அதுக்குள்ளாக இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஒரே குமாரனை கொடுத்து அவர் மூலமாக இந்த ரட்சிப்பை கொடுத்து அதன் நிமித்தம் பாவ மன்னிப்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து மறுபடி நாம் செல்லக்கூடிய ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், நமக்காக கொடுத்திருக்கிறார். கொடுத்தலின் ஆசீர்வாதம் தான் இந்த கிறிஸ்துமஸ். அப்ப நாம் இன்னைக்கு பிறருக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொடுக்கிறார். சுவிசேஷத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, நற்செய்தியின் மூலமாக, நற்கிரியையின் மூலமாக நாம் இதை செய்ய வேண்டும் என்று எந்த சூழ்நிலையில் நீங்க கலாத்திரல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பவுல் சொல்கிற வார்த்தை இன்னைக்கு நமக்கு தேவையான ஒன்று. நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம், ஐயோ என்னுடைய சூழ்நிலையை பழிச்சாட்டுவோம், சூழ்நிலை எழுச்சிவோமே பழிச்சாட்டுவோம். கலாத்திரல 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். அவ்வளவுதான் சொல்றாரு. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு சூழ்நிலை அவர் பார்க்கல. என் சரீரம் பலவீனமா இருக்கிறது, என்னால் எதுவுமே நடக்க முடியல, என்னுடைய குடும்ப காரியங்கள் இப்படி இருக்குது, என்னால போக முடியல, என்னால் செய்ய முடியல அப்படின்னு நேரங்களில் நினைச்சுவோம், சூழ்நிலையை பழிச்சாட்டுவோம். நம்முடைய குடும்ப காரியங்களாக இருக்கட்டும், நண்பர்கள் அழைத்தது அழைப்பாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்றுக்கு நாம் நினைச்சுவோம், சூழ்நிலையை பழிச்சாட்டுவோம்.
அதுபோல சூழ்நிலையை என்ன செய்ய வேண்டாம், கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லுவதற்கு, இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவதற்கு, அந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை சொல்வதற்கு நாம் சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம் என்பதுதான் அவர் சொல்லுகிற இந்த காரியம். எந்த சூழ்நிலை, நான் பலவீனத்தோடு இருக்கிறேன், நம்மை குறித்து சூழ்நிலையை வைத்து நினைச்சக்கூடாது, ஆண்டவருடைய காரியத்தை சொல்லக்கூடாது. எப்பொழுதும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. அதே இதுல இருந்து இந்த கொரிந்தியரை நம்ம வாசிக்கிறோம், 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கும் சில அவர் சொல்றாரு. 16வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9:16 சொல்றாரு. அப்ப நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவரு சொல்ற அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யணும், செயலாட்ட செய்ய வேண்டும். அவர் சொல்ற அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யணும், உந்துதல் படுத்த வேண்டும். வீட்டுக்கு வருவோரோ போவோரோ எங்கே நம்ம போறோமோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தெரிந்த ஒருவர், அவர் தள்ளாட வயலும் பஸ்ஸில் உட்கார்ந்துருந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு, இந்த டாக்ஸை வாங்குறீங்களா, இதில் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லாமல் நற்செய்தியை சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இந்த நற்செய்தி சில எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள், ஏதாவது நல்ல விசேஷங்கள் நமக்கு கிடைக்குமா அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உலகம், நல்லவைகள் ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உலகம். அப்ப அவர் சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லாம நற்செய்தி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ அவர்கள் இதை வாசிக்கும் போது உண்மையில இயேசு கிறிஸ்துவ குறித்து இருக்காது, ஏதோ ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த சம்பவத்திலிருந்து ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் என்பதை வேத ஆதாரம் வைத்திருப்பார்கள். அங்கதான் இயேசு கிறிஸ்து வருவார். அது வரைக்கும் இதில் வாசிக்கும் சில அது அந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்து எந்த ட்ராக்ஸ் எடுத்து வாசிங்க, அது முதல்ல இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சு அது வராது. ஒரு தலைப்பு இருக்கும், மனம் திரும்பு, இல்லைன்னா ஏதாவது ஒரு தலைப்பு வச்சிருப்பாங்க. அந்த தலைப்பின் அடிப்படையில் அதுக்குரிய முக்கியமான மனம் திரும்பினா என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்போ அந்த இதை கொடுத்து கடைசியில் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து கடைசியில் இந்த வசனத்தை மாத்திரம் போட்டுப்பாங்க. அங்கே தான் நம்முடைய சுவிசேஷம் இருக்குது. அப்போ நம்ம போகிற இடங்கள்ல ட்ராக்ஸ் வச்சுக்கிடலாம். ஏன்னா இன்னைக்கு பப்ளிக்கில் பேச முடியுது. ஒரு காலத்தில் நானும் சின்ன பையனாக இருக்கும் சில சுவிசேஷ ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மைக்கை பிடிச்சிட்டு எங்கள் ஒரு தெருவான் ஏகப்பட்ட கிராமங்களுக்கு செஞ்சுருக்கோம். ஒரு குழந்தை மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு பெரியார்கள் பேசுவாங்க, நாங்கள் பாட்டு படித்து ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த அன்னைக்கு உள்ள காலம் மாறி போச்சு. இன்னைக்கு நம்ம தனிநபர் ஊழியம் தான் இன்னைக்கு பெரிய அளவில் செய்யக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு குழு ஊழியம் செய்ய முடியாது. அப்ப நாம் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை குறித்து, அவர் மீது இருக்க அன்பு, அவர்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இதெல்லாம் நமக்கு பூரணமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் நினைச்சணும் சொல்வதற்காக நாம் செஞ்சிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த நற்செய்தியை முதல்ல யாருக்கு சொல்றது தெரியுமா? இந்த நற்செய்தியை கொண்டு முதல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பிறப்பின் நற்செய்தியை முதல்ல யாருக்கு கொண்டு சொல்றா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா காலங்காலமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்தை டிசம்பர் மாதம் முழுவதும் வாசிக்கிறோம். மத்தேயுல 1-2 அதிகாரங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறோம். அப்படியே மனப்பாடமா நிற்கக்கூடிய ஒன்று. யாருக்கு சொல்றா? தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம அந்த பகுதியில் நம்ம என்ன செய்வோம், திருப்பிக்கோம் 2ஆம் அதிகாரம் 8 நம்ம 15 வருஷம் வரைக்கும் வாசிக்கும் சில அங்க சொல்லப்படுது. ஆனால் 10-11 நம்ம வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:10-11 நீங்க வாசிக்கிறதா? லூக்கா அது நல்ல தெளிவாக நமக்கு விஷயம். முதலாவது சொல்லப்பட்டதை சொல்லப்பட்டது 2 லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. இதைத்தான் ஆண்டவர் செய்றாரு, சொல்றார். அன்னைக்கு மேய்ப்பர்கள் அவர்களுக்கு முதல்ல நற்செய்தி அறிவிக்கப்பட்டது அவங்களுக்கு தான். சுவிசேஷம் முதல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்தான சுவிசேஷம் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது அங்கதான். எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி, குறிப்பிட்ட மக்களுக்காக யூதர்களுக்கு மத்திய மாத்திரம் அப்படி அவங்க சொல்லலை.
இதோ யூதர்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லல, எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் அங்க ஒரு நற்செய்தியை அவங்க சொல்றாங்க. அந்த நற்செய்தியை நாம இன்னைக்கு பண்டிகையாக கொண்டாடுறோம். பண்டிகையாக கொண்டாடுகிற நாம் அதை எவ்விதமாக மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துகிறோம்? மற்றவர்களுக்கு எப்படி நம்ம அதை சொல்றோம்? இதை எப்படி மற்றவர்களுக்கு நாம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? எப்படியாவது சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அதான் பவுலுடைய அந்த ஐயோ அப்படின்னு சொல்றாரு, பரிதாபத்துக்குள்ளவனா நான் மாறிடுவேன். அப்ப இத்தனை வருடங்களாக நம்ம கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு அவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படியாமையும் அப்படியுமா இப்படியுமா உலகத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா அவரை உறுதியாக பிடித்து கொண்டு அவருடைய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு நாம் நினைச்சணும் சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. இரண்டாவது ஒரு காரியம் இதை பார்க்கும் பொழுது, இது கிறிஸ்துமஸ் என்பது நமக்கு சுவிசேஷத்தை கொடுப்பதின் ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்முடைய கொடுப்பதில் கிறிஸ்துமஸ் நினைச்சது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. என்னெல்லாம் நம்ம கொடுக்க முடியும் இந்த உலகத்தில்? லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 36 50 வரைக்கும் நம்ம நினைச்சலாம். அதை வாசித்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நினைச்சதுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்குது. கொடுத்ததினாலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு விடுதலையும் இந்த லூக்கா சுவிசேஷத்துல என்ன செய்யப்பட்டிருக்குது? அழகா 7ஆவது அதிகாரத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கு, அங்க 36 அந்த 50 முடிய வரைக்கும் நம்ம வாசித்தா தான் அதனுடைய ஆசீர்வாதத்தினுடைய அந்த மகிமை நமக்கு நிச்சயம் தெரியும், அதனுடைய விடுதலையின் மகிமை நமக்கு தெரியும். அப்ப அந்த அளவுக்கு அந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, பரிசேயனாகிய ஒரு சீமோன் என்பது ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருக்கிறார். விருந்துக்கு அழைத்திருக்கிற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க செஞ்சிருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அங்க ஒரு பெண் வருகிறார். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இந்த பெண் வந்து அவருடைய பாதத்துல தன்னுடைய கண்ணீரை சிந்தி தன்னுடைய தலைமுடியால அதை துடைத்து அங்கே நலதம் என்னும் தைலத்தை பரிமள தைலத்தை ஊற்றி துடைக்கிறார். இதை பார்த்துட்டு இருக்கிற அழைத்த சீமோன், இயேசு கிறிஸ்துவை அழைத்த சீமோன் விருந்து கொடுக்க அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விருந்து கொடுக்க அழைத்திருக்கிறார். இதை பார்த்த அந்த சீமோன் நாங்க என்ன சொல்றாரு, இவன் பாவியாகிய பெண்ணாக்கி ஆயிடுச்சு, இவன் பாவியாகிய ஸ்திரீ ஆயிடுச்சு, இவன் இப்படிப்பட்டவன் என்பது இவருக்கு எப்படி தெரியாம இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார். அப்ப அங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலை நம்ம நினைச்சிரோம், அங்க நினைச்சிரோம் பார்க்கிறோம். அந்த பதில், நீ அங்க என்னை கூப்பிட்டு உன் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு இருக்கிற, நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வந்தது முதல் நீ செய்யாத காரியத்தை இந்த ஸ்திரீ செய்கிறான். நீ செய்யாத காரியம் வாஸ்து பாருங்க நமக்கு தெரியும். அப்ப நீங்க செய்யாத ஒரு காரியத்தை இந்த ஸ்திரீ செய்கிறதுனால அவ என்ன செய்றா, மன்னிப்பை பெற்றுக்கிறா. கொடுத்து அது ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, விருந்து மாத்திரம் இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கிறது அல்ல, கனத்தை கொடுக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் காண்பிக்கிறார் நமக்கு. ஒருவருக்கு ஒருவர் செய்யுங்க, அன்பாயிருங்கள் சொல்றது போல பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு சொல்றான், கணம் படுகிறதுல ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்கள். வாஸ்து பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். அது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, அது சொல்றாரு இந்த விஷயத்த, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு என்ன செய்யணுமா, முந்திக் கொள்ளணும். அன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், கனம் பண்ணுகிறதுல என்ன எப்படி இருக்கிறோம், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒரு செய்யுங்க, முந்திக் கொள்ளுங்க. அப்போ சீமோன் வந்து விருந்துக்கு அழைக்கிறோம், நிறைய பேருக்கு நம்ம நினைக்கிறோம் விருந்துக்கு அழைக்கிறோம். எந்த கணத்தை கொடுக்கிறோம், எந்த அன்பை காண்பிக்கிறோம்? உலகம் கொடுக்க பிரகாரமான அன்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, அவருடைய அன்பை கொடுக்கிறார். அந்த அன்பை தான் அந்த ஸ்திரீ அந்த இடத்துல நினைச்சுக்கிறார், பெற்றுக் கொடுக்கிறார். அவள் அவருக்கு கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார். அவருடைய பாதத்தில் இந்த தலைமையிலால சுத்தம் பண்ணி அந்த தைலத்தை ஊற்றுகிறார். அவர் தன் அவ ஏற்கனவே ஆண்டவராலே விடுதலை பெற்றவர். அந்த ஸ்திரீ ஆண்டவராலே ஒரு சமாதானத்தை பெற்றவர். ஆகவே அந்த காரியத்தில் அவர் கொடுக்கிறார். கொடுத்ததின் ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் அங்க கனப்படுத்தி சொல்றாரு, நீ நினைச்சு விசுவாசம் உன்னை ரட்சிச்சது, நீ போ, நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட.
நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட, நீ உன் விசுவாசம் ரட்சித்தது நீ போ. இன்னைக்கு நாம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எந்த அளவுக்கு எதை கொடுக்கிறோம், நம்மளுக்கு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன, நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன. இன்னைக்கு நாம வெறுமன இந்த ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருந்த ஆண்டவரை ஒரு பாடல்களாலே ஒரு வசனங்களினாலே நம்ம ஆராதித்து செல்கிறோம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கண்ணீரை ஊற்றின அன்னாளுக்கு கிடைத்த அந்த பரிசு, இந்த ஸ்திரீக்கு கிடைத்த மரியாதை, இந்த ஸ்திரீக்கு கிடைத்த பரிசு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிறப்பு ஒரு ரட்சிப்பு. தேவனாகிய பிதாவாகி தேவன் அவரை கொடுத்ததிலே நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து எதை அவருக்கு கொடுக்கிறோம்? நம்முடைய கண்ணீர் கவலைகளை அவர் மத்தியிலே கொடுக்கிறோம். இல்ல ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த ரட்சிப்பினால நான் சந்தோஷமா இருக்கிறேன், உண்மை நான் துதிக்கிறேன், இதுதான் உண்மை ஆராதிக்கிறேன், இதுதான் கொடுத்தது, இதுதான் கொடுக்க வேண்டிய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், அவருக்கு ஆராதனை கொடுக்க வேண்டிய அவருக்கு துதி. இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த துதியை நம்ம இந்த இடத்துல வந்து மௌனமாக சொல்றோமோ, இல்லைன்னா மௌனம் கலைத்து உறக்க சொல்லுகிறோமோ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்க வேண்டும். அத்தனை மக்கள் மத்தியில அந்த ஸ்திரீ வந்து அவன் நிச்சயமாக எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கூடியிருப்பாங்க. ஆனா அவ எப்படிப்பட்ட பெண் என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். அவளை மன்னித்து விட்டு வரவன், அவன் பாவனுக்கு மன்னிச்சுட்டு போ சொன்னது. அப்ப இப்படி பிசாசு தொடரப்பட்ட ஒரு பெண். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கிரியை ஆண்டவர் இடத்துல அவளுக்கு கொடுக்கும் பொழுது கொடுத்ததினாலே பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு கொடுத்ததினாலே அவள் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் ரட்சிப்பு என்பதுதான். அப்ப அதை ஆண்டவர் உலகத்திலே நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். நாம் என்ன செய்றோம்? அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சது. அது கேள்வியாக இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நம்ம இதை ஒரு சின்ன விளக்கம் சொல்லிக்கிறோம். நம்ம சிநேகிக்கிறது தான் நம்ம சிநேகிக்கிறோம். அப்ப அது ஒரு வித்தியாசத்தை ஆண்டவருக்கு நினைச்சாரு, நமக்கு கொடுக்கிறாரு. எப்படி இருக்கணும்? என்ன சொல்றாரு அவரு? 38 சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு நிச்சயம் அளக்கப்படும். கொடுத்ததுனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். இது வந்து நீங்க நினைக்கிற பைசாவை நான் சொல்ல வரல, உலகத்தில் இருக்கிற பொருட்களை குறித்து சொல்ல வரல. நாம எந்த அளவுக்கு ரட்சகர் நமக்கு பிதாவாகிய தேவன் நம்ம அன்பு காண்பித்தாரோ அந்த அன்பை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்க நம்ம நினைக்கிறோம் இந்த வாசத்துல கொடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும், அன்பை கொடுப்போம், மற்றவர்களுக்கு கணத்தை கொடுப்போம், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இருக்கிறது அதை கொடுப்போம். யாரையும் துச்சமாக நினைக்காது இருக்கத்தக்கதான அநேக காரியங்கள் இருக்கிறது. இவைகளை நாம் ஆண்டவர்கள் மக்கள் நேசிக்கிறது தான். ஏன்னா அதுதான் அவர் விரும்பி கொடுத்தது, அன்பை தான் கொடுத்தது, கணத்தை தான் கொடுத்தது. உலக பொருள் வந்து நம்முடைய உழைப்பு, அவர் நம்ம கிருபையினால் நமக்கு கிடைக்கிற உழைப்பு, அதுதான். நீங்க நல்லா உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உழைப்பு நமக்கு கிடைக்கிற பலன். ஆனால் ஆண்டவர் கொடுக்க சொல்லக்கூடிய ஆவிக்குரிய ஒரு ஒன்று அன்பையும் கனத்தையும் மரியாதையும் மற்றவர்கள் இழிவாக பேசாத ஒன்றையும் நாம் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா நாம அப்படியே சைலண்டாவே இருந்துடலாம், அவர்களுக்கு சிந்திக்காமலே இருந்துடலாம். ஏன்னா அவர்களை நாம் வன்கண்ணத்தோடு சிந்தித்து அவர்கள் குறித்து வஞ்சகத்தோடு வைத்துக் கொண்டு அவர்கள் மீது போலியான ஒரு அன்பை காட்டிலும் அவர்களை நினைக்காமல் இருப்பது மிக உத்தமம். அதுதான் ஆண்டவர் உலகத்தில் பின்பற்றி சென்றார். யூதர்கள் அதை தான் செஞ்சாங்க. சொல்ல வேண்டியது மாற்றத்தில் சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தார். அதுக்காக அவர்கிட்ட நிர்ணயிச்சல தர்க்கமிடல் இடங்களில் தர்க்கமிடல் எல்லா இடத்துலையும் அவர் அன்பையும் அந்த மரியாதையை கொடுத்து பார்த்தாரு. ஏற்றுக்கொண்டா இருக்கட்டும், இல்லை தூசியை தட்டிட்டு கிளம்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப நாம இந்த உலகத்திலே அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஒன்று. இரண்டாவது இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம், கொடுத்ததிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், ரட்சிப்பு. அதுக்கு மேல நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா அந்த சீமோன் என்ன சொல்றாரு, இந்த பைசாவை நம்ம இந்த நவரத்தின தைலத்தை விற்றோம் அப்படின்னு சொன்னா 500 பணத்துக்கு என்ன செய்யலாம், விற்கலாமே, தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே. நீ நிறைய நேரங்களில் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கலையோ ஆனால் தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சோம். யாரையாவது யாரை கொடுத்தாலும் நினச்சோம் கமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இவங்களுக்கு அதை கொடுத்துருக்கலாமா, அவங்க நாம கொடுக்குறோமா, மற்றவர்களுக்கு கொடுக்குற வைத்திருக்கிறாங்களே கொடுக்கலாமே, நமக்கு இருக்கிறதை கொடுக்கலாமே. இந்த ஏழை விதவை போல, அந்த ஏழை விதவை போல நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கலாமே.
மற்றவர்களை குறித்து நம்ம பேச வேண்டியதே சொல்ல நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, அடுத்தது மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் செய்தார். பிறப்பிலே ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறார். அந்த வாழ்த்துதல் இன்னைக்கு நாம் ஒருவருக்கு ஒரு எப்படிப்பட்ட வாழ்த்துதலை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நீங்க வாசித்து பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஒரு வாழ்த்துதல் அவருக்கு கிடைக்குது. கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துதல் கிடைக்குது. யாருக்கு கிடைக்குது? மரியாளுக்கு கிடைக்குது. இந்த மரியாளுக்கு ஒரு வாழ்த்துதல் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்த்துதலுக்கு உள்ள யார் கொடுக்க? தூதன் கொடுக்கிறான். யார் மூலமாக வருது? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த வாழ்த்துதல் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நினைச்சதை காண முடிகிறது. கீழே சம்பவத்தை வாசிக்கும் சொல்ல, உனக்கு ஏன் நீ கிருபை பெற்றவளாக இருக்கிற, ஏன் உனக்கு இந்த வாழ்த்துதல் அப்படின்றத கீழே நம்ம வாசிக்கும் சொல்ல, உன்னுடைய மடியில இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அது ஒரு மிகுந்த, அவர் உலக ரட்சகர். அப்ப அந்த சந்தோஷம், அப்ப ஒரு வாழ்த்துதலிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது, வாழ்த்துதலிலே ஒரு செய்தி இருக்கிறது, மனமகிழ்ச்சி செய்தி இருக்கிறது. இரண்டாவது உடனே அந்த வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டதோடு சொல்லாம அவர் இன்னொரு சங்கதி அங்க சொல்றாரு. வாழ்த்துதலோடு கூட இன்னொரு விசேஷித்த ஒரு செய்தி அங்க சொல்றாரு. இந்த மாதிரி உன் இனத்தாவாகிய எலிசபெத் நினைச்சா கர்ப்பவதியா இருக்கிறார். அவளுக்கு இந்த மாதிரி சகரியா மனைவி எலிசபெத் உடனே நினைச்சார், அந்த மலை தேசத்துக்கு இந்த அம்மா உடனே பிறக்க போறாங்க. அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க போய் எலிசபெத் இந்த அம்மா வாழ்த்துறாங்க. ஒரு இடத்துல வாழ்த்துதலை பெற்று இன்னொரு இடத்துல போய் வாழ்த்துதலை கொடுக்குறாங்க. வாழ்த்துதலை கொடுக்கும் பொழுது அங்க இருக்கிற குழந்தை துளிர்ச்சி சந்தோஷத்துல. பிரியமானவர்களே, கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறார் என்கிற ஒரு வாழ்த்து செய்தி. ஒரு காலகட்டத்தில் போஸ்ட் கார்டில் நிறைய படங்கள் இருக்கும், கிறிஸ்துமஸ் படங்கள் இருக்கும். அந்த படங்கள் இயேசு கிறிஸ்து அந்த குழந்தை அந்த இப்போ நீங்கள் நம்ம எஸ்எம்எஸ் அந்த இதெல்லாம் அனுப்பிச்சோம், நீங்கள் ஃபோட்டோ மொபைல் அனுப்பணும். அப்போ கார்டு கவர் அந்த இதில் படம் இருக்கும், பின்னால் நினச்சோம் வாழ்த்துதல் அனுப்புவோம். அந்த வசனத்தை போட்டு வாழ்த்துதல் அனுப்புவோம். சில அதிகமாக நிறைய பேர் வாலிபர்கள் அனுப்புறதெல்லாம் ரோஸ் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து இருக்கும். இந்த காலகட்டம் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு வாழ்த்துதல் நேருக்கு நேர் சொல்ல முடியல. ஆராதனை முடிஞ்சதுல பெரியவர்கள்ட்ட போய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துதல் சொல்லி அவங்க ஆசீர்வதிப்பாங்க. காசு தருவது ரெண்டாவது விஷயம். புது வருஷமோ கிறிஸ்துமஸ் பண்டிகையோ இப்போ பெரியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்ட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியல. எங்கிட்ட காலையில் எழுப்பி சர்ச்சுக்கு போகிறதுக்கு 3 மணிக்கு வெள்ள அடிப்பாங்க அப்படின்னு சொன்னால் குடிச்சு கிழிச்சு ரெடியாக வந்து எங்கள் அப்பாக்கிட்ட போய் காலெலாம் விழுறது கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவம் வந்து காலில் விழ அனுமதிக்கலை. யாரும் காலில் விழ கிறிஸ்தவம் சில கிறிஸ்தவம் அனுமதிக்கலை. இப்போ இதுக்கு சில நினச்சுவாங்க தலையில் கையை வச்சுட்டு காணிக்கைக்கு 10 ரூபா தருவாங்க, அவ்வளோதான். அது ஒரு வந்த பிறகு தான் மற்ற வேலை. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வாழ்த்துதலிலே அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருந்தது, வாழ்த்துதல் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது. இந்த மலை தேசத்துல ஒரு இடத்துல இருந்து வாழ்த்துதலை பெற்றுக்கொண்டு இன்னொரு இடத்துல போய் வாழ்த்துதலை சொல்லும் பொழுது அங்க ஒரு மகிழ்ச்சி, குழந்தை துள்ளிற்று. பிரியமானவர்களே, இப்படி வாழ்த்துதல், ஒருவருக்கொருவர் வாழ்த்துதல் சொல்ல ஆண்டவர் செய்திருக்கிறார், நம்மை வைத்திருக்கிறார். நேருக்கு பார்த்த உடனே பிரைஸ்தலாட் சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்க குறைவு, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஆட்கள் குறைவு. நீங்க வாசித்து பாருங்க, நம்ம வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதுகிற அந்த நிருபத்துல 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 16:20 இல்லையோ, 1 கொரிந்தியர் 16:20. போதும். ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு முத்தம் கொடுக்கணும் கிடையாது. இந்த வாழ்த்துதலிலே நினைச்சது அந்த அன்பு பகிர்ந்தப்படுது. சமீபத்தில் ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு டிவியில் பார்த்தேன். ஒரு டவரில் நின்று ஒரு பையன் டே பண்ணிட்டு இருக்கிறான், தம்பி கீழே இறங்குன்ட்டு அவர் சொல்றாரு. அவன் இறங்க முடியாது அப்படின்ற மாதிரி. உலகம் எந்த
மாறி போய் கொண்டிருக்கிறது. எங்கே எப்படி எதை செய்ய வேண்டும் என்று அறியாத ஒரு ஜனக்கூட்டமாக இன்னைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒன்று வாழ்த்துதல். ஒருவருக்கொருவர் காணும் பொழுது வாழ்த்துதல் தெரிவிங்க, அங்க ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா மிக நன்றாக இருக்கும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். 1 பேதுரு 5:14 வாசிங்க. ஒருவர் அன்பின் முத்தங்களோடு வாழ்த்துதல் செய்யுங்கள். அது நிமித்தம் என்ன கிடைக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. அப்ப நம்ம இந்த உலகத்துல ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது பரிமாறப்படாத ஒரு வாழ்த்துதல், மனசுக்குள்ள ஏதோ ஒரு ரணம் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால வாழ்த்துதல் சொல்ல முடியும். நான் கூட நிறைய நேரங்களில் சொல்ல முடியல. நான் இந்த மாதிரி இன்னைக்கு இதை குறித்து நேற்று ராத்திரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் சில, இந்த வசனங்கள்லாம் வாசித்துட்டு இருக்கும் சில, இந்த அடிப்படையில் இந்த ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் சில, இதெல்லாம் இருக்கும் சில, நீனே நிறைவேற்ற அப்படி தான் இருக்கிற அப்படி உன்னோட உள்மனம் சொல்லு. நீனே ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அப்படி தான் போயிட்டு இருக்கிற, மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிற. சமாதான வாழ்த்துன்னு சொல்லு. ஆப்போசிட்ல இருந்து வருத வரலையும் நம்முடைய கடமை. வழி விலகி நம்ம அவங்களை கண்டு வழி விலகி போகும் சில தான் இன்னொரு மனுஷன் உள்ள இருந்து பேசுறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்துல இது நமக்கு இருக்கிறார் சொல்றேன். ஏன்னா இந்த பழைய ஏற்பாட்டில் கூட இந்த வாழ்த்துதல் வந்து அதிகமாக வரல, 1 or 2 தான் வாழ்த்துதல் குறித்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 48 தடவை இந்த வாழ்த்துதலை குறித்து செஞ்சிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மத்தியிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 48 முறை எழுச்சது சொல்லப்பட்டிருக்குது. நம்ம பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு இந்த ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துதல் சொல்ல வேண்டும். அந்த வாழ்த்துதலிலே ஒரு சமாதானம் இருக்கிறது, அந்த வாழ்த்துதலிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த வாழ்த்துதலிலே நமக்கு எதிர்காலத்தை குறித்தான ஒரு மகிழ்ச்சியான ஓட்டம் இருக்கிறது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான் நிறைய வசனங்கள் சொல்றேன், மனசில் நிற்காது நினைக்கிறேன். ஆனால் சம்பவங்களை மனதில் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்வோம், அந்த அன்பையும் கிருபையும் பெற்றுக்கொள்வதற்காக அது நிச்சயம் நமக்கு ஏதுவாக இருக்கும். அந்த பிலிப்பியர்கள் 4ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லுங்கள், என்னோடு இருக்கிற சகோதரர் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில நாம வாழ்த்துதலை நிச்சயம் பெற தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் ஒருவருக்கொருவர். அப்ப நம்ம ஆண்டவர் வாழ்த்துதல் கொடுக்கிறதுனால கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை சொல்லுகிறோம். கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆராதனை கொடுப்பது கிறிஸ்துமஸ். இந்த ஆராதனையே கிறிஸ்துமஸ்ன்றது ஒரு ஆராதனைக்கு பாத்திரமான ஒன்று. எப்படி அப்படின்னு சொன்னா 2ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்றது கொஞ்சம் பாருங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள் கொண்டு வந்த பொக்கிஷங்கள் இல்லையா, பொக்கிஷத்தை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம், இது 3 எழுச்சியாக கொடுக்குது. இது ஆராதனை. பணிந்து கொள்றது ஆராதனை, சாஷ்டாங்கம் செய்தது ஆராதனை. அந்த பாலனுக்கு அவங்க ஆராதனை செய்தார்கள். இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பணிந்து நிற்பதுதான் ஆராதனை, பாடல் பாடியவரை மகிமைப்படுத்துவதுதான் ஆராதனை, வேத வசனங்களை தியானித்து அதற்குள்ளாக பயணிப்பதுதான் ஆராதனை. நம்முடைய ஜெபங்கள் மாத்திரம் ஆராதனை அல்ல. அப்ப பிரியமானவர்களே, அவர்கள் கொடுத்தாங்க பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர்களுக்கு படைப்பதற்காக அதுதான் ஆராதனை. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் படைத்து ஆராதனை செய்ய வேண்டும். ஆவி ஒரு புறம், ஆத்மா ஒரு புறம், சரீரம் ஒரு புறம். அது ஆராதனை அல்ல. இது ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய இடத்துல இது 3 ஒன்றிணைந்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் அங்கே கொடுத்தலின் ஆசீர்வாதம் நம்ம முற்றிலும் அவருக்கு கொடுக்கிறது. ஏன்னா அவர் நமக்காக கொடுத்தவருக்கு நம்மை கொடுப்பதில் என்ன தவறு? அப்ப அந்த 3 பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம், ஆவி, ஆத்மா, சரீரம் அவருடைய சமூகத்தில் நாம் படைக்க வேண்டும். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். உலகத்தில் நம்முடைய பொக்கிஷம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருதயம் இங்கதான் இருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும். இங்க பூச்சியும்
துருவும் நிச்சயம் திருடனும் கண்ணம் விடுவார்கள். இதுக்கு பயந்துகிட்டே இருக்கணும். ஐயோ என் பொக்கிஷம் போயிருமோ, என் பொக்கிஷம். அங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கோடான கோடி தூய தூதர்கள் இயேசு கிறிஸ்து அவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம பொக்கிஷம் இருக்கிறது. அது பாதுகாப்பாக இருக்கும். மறுமைக்கான ஒரு ஆசீர்வாதத்திற்கு அது உந்துகோலாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ நம்முடைய இருதயத்தை அங்கே வைக்க வேண்டும். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். பூலோகத்தில் இருக்கிற பொக்கிஷம் நமக்கு அழிவுள்ளதாக இருக்கிறது. அப்ப நாம் இங்கே உலகத்துல மற்றவர்களுக்கு கொடுக்கிற அந்த பண்டமாற்று முறை அல்ல, இயேசுவோடு வைத்திருக்கிற அந்த நித்திய உறவு நம்ம நினைச்சோம் அந்த பொக்கிஷத்தை அங்கு சேர்த்து வைக்கும். நல்ல அன்பு, மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்கிற அந்த அன்பு, அந்த கணம், அது நமக்கு கொஞ்சம் பரலோகத்தை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும். நன்மை, ஈதி கிரியைகள், இது நமக்கு நிச்சயம் பரலோகத்தை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும். கடைசி ஆக சொல்ல போனா எபிரேயருக்கு எழுதிய நிருபத்துல ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. அவ்வளவுதான். ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த கிருபைக்குள்ளாக நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்தலின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். நாம் அவருக்கு நம்மை கொடுப்போம். கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சி வருகிற நாட்களிலே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.